அஸ்ஸலாமு அலைக்கும். 2 பக்கமும் பெரிய மலை, நடுவுல போற அழகான ரோடு. இந்த ரோடு கூட்டிட்டு போய் விடக்கூடிய ஒரு அழகான ஸ்பாட். இதெல்லாம் தாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் நான் மஸ்கட்டுக்கு ஒரு 1 மந்த் ட்ரிப் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி போனப்போ நாங்க விசிட் பண்ண ஒரு அழகான ஸ்பாட் தான் இது. இந்த பீச்சுடைய பேரு கந்தாப் பீச். இது ஆக்சுவலா ஒரு ஃபிஷிங் வில்லேஜ். ஆனா பார்க்கறதுக்கு அந்த மாதிரியே தெரியாது. ஏன்னா அவ்வளோ கிளீனா சூப்பரா இருந்துச்சு. அங்க இருக்கவங்க எல்லாம் ஃபிஷிங் பண்றது போக இங்க வர டூரிஸ்டையும் கடல்ல உள்ள போட்டிங் கூட்டிட்டு போறாங்க. குறைஞ்சது 1/2 மணி நேரத்துல இருந்து ஒரு ஹாஃப் டே வரைக்கும் கூட அங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி நிறைய பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க. ஸோ அங்கே உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன ஐலாண்ட் எல்லாம் இருக்கும். அங்கே வந்து இறங்கி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் போட்டிங் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா இந்த பீச்சுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரிய பெரிய பாறைகளும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த நேச்சுரலாகவே ஃபார்ம் ஆகிருக்கிற ஆர்ச்சஸும் தான். இந்த பாறைகளில் லைம் ஸ்டோன் அதாவது சுண்ணாம்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க போட்டில் வந்து இந்த மாதிரி இந்த ஆர்ச்சஸை கிராஸ் பண்ணி எல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. நீங்கள் மஸ்கட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ஷால்லா ஃபியூச்சரில் போகிற பிளான்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ஸ்பாட் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.